என்ன சியா ரொம்ப சந்தோஷமா வர? என்னாச்சு சிரிச்சிட்டே இருக்க? ஆமாம்மா, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேம்மா. நான் இந்த வாட்டி நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கேம்மா. போன வாட்டி விட நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். மிஸ் எனக்கு சூப்பரா சொன்னாங்கம்மா. அப்படியா? அப்படி என்ன மார்க் வாங்கினே நீ? உன் பேப்பர்ஸ் எல்லாம் காட்டினாங்களா உனக்கு? ஆமாம்மா, நான் எல்லாத்தையும் புக்ல எழுதி வச்சிருக்கேம்மா. எல்லாமே நான் 80sல எடுத்தேம்மா. சூப்பரா மார்க் வாங்கியிருக்கேம்மா. சரி சரி சூப்பர். வீட்டுக்கு போய் அப்பாட்ட நம்ம சொல்லலாம். அம்மா, நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன்மா. எனக்கு ஏதாவது வாங்கித்தாங்கம்மா. அம்மா, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குமா. எனக்கு ஏதாவது வாங்கித்தாங்கம்மா. ஐஸ்கிரீம் எல்லாம் கிடையாது, இது குளிர் சீசன். இதுல போய் ஐஸ்கிரீம் கேட்குற நீ? வேற ஏதாவது வீட்டில் உனக்கு நான் செஞ்சு தரேன். சரி, நீ இப்போ அமைதியா வா, அப்பதான் செஞ்சு தருவேன். உனக்கு ஸ்வீட் செஞ்சு தரலான்னு இருக்கேன். ஐயா, ஸ்வீட்டா? அம்மா அம்மா, அப்ப குலாப் ஜாம் செஞ்சு கொடுமா. சரிம்மா. என்னங்க, இன்னைக்கு நம்ம பிள்ளை நல்ல மார்க் வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. என்ன மார்க்மா வாங்கின? அப்பா, நான் முன்னாடி விட நல்ல மார்க் வாங்கியிருக்கேன்ப்பா. எல்லாம் 80sல ஸ்கோர் பண்ணியிருக்கேன்ப்பா. மிஸ் கூட சூப்பர்னு சொன்னாங்கப்பா என்கிட்ட. வெரி குட்மா. இத மாதிரி நெக்ஸ்ட் டைம் இனி ஃபுல் மார்க்குக்கு எய்ம் பண்ணு. அம்மா அம்மா, எனக்கு நீ குலாப் ஜாம் செஞ்சு தரேன்னு சொன்னலம்மா, செஞ்சு தாம்மா. இருடி, அதுக்கு போய் நான் எல்லா தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் செஞ்சு தரேன். இப்போ நான் உனக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன், சாப்பிடு. அம்மா, இப்பவே எனக்கு செஞ்சு தாம்மா. நீ போய் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. நான் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வைக்கிறேன், சாப்பிடு. அதுக்கப்புறமா நான் உனக்கு செஞ்சு தரேன். நான் போய் கடைக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். நான் கடைக்கு போயிட்டு வரேன். அவளுக்கு என்ன வேணுமா? அது வாங்க, அவளுக்கு குலாப் ஜாம் வேணுமா? சரி, நான் குலாப் ஜாம் செஞ்சு தரேன்னு சொன்னேன். வெளியில ஐஸ்கிரீம் கேட்டா, நான் வாங்கி தர மாட்டேன். சரி, நான் வீட்டில் ஏதாவது செஞ்சு தரேன்னு சொன்னேன். அதுக்கு அவளுக்கு குலாப் ஜாம் வேணும்னா சரி ஓகே, நான் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. நீங்க குலாப் ஜாம் செய்யறதுக்கான பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் வீட்டில் குலாப் ஜாம் செய்வேன். என்னம்மா, உனக்கு குலாப் ஜாம் தான் வேணுமா? ஆமாப்பா, நான் தான் குலாப் ஜாம் கேட்டேன். ஆனா மம்மிட்ட நான் ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் தான் கேட்டேன். எனக்கு வாங்கி தரல. அதனால தான் குலாப் ஜாம் செஞ்சு தாங்கன்னு சொல்லிட்டேன். சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். இப்போ வந்தோடனே டிவிலாம் நீ பார்த்துட்டு இருக்காதா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடு. அப்பா வந்ததுக்கப்புறம் குலாப் ஜாம் செஞ்சு தரேன். போய் சாப்பிட்டுட்டு தூங்க கொஞ்ச நேரம். டிவி பார்த்துட்டு இருக்க நீ? அம்மா, கொஞ்ச நேரமா பாக்குறேன். தாமா தாமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அம்மா. என்னம்மா, எனக்கு பிடிச்சதெல்லாம் இன்னைக்கு செஞ்சு தரேன். தேங்க்ஸ்மா. ஞம் 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 ஞம். டேஸ்டியா கம் ஞம் ஞம் ஞம். சமைச்செல்லாம் முடிச்சாச்சு. அப்பாடா, இன்னும் குலாப் ஜாம் மட்டும் தான் செய்யணும். இன்னும் இவர் வரல, எங்கே போனாருன்னு தெரியலையே. இவ்வளோ நேரம் ஆச்சு. சரி, நம்ம ஒரு ஃபோனாவது பண்ணி பார்ப்போம். எங்கெங்க இருக்கீங்க? நான் சமைச்சே முடிச்சிட்டேன், நீங்கள் இன்னும் வரவே இல்லை. அவரே இன்னும் கேட்கல. அவளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சு வச்சிருந்தனால கொடுத்து சமாளிச்சிட்டேன். இனி கேட்பா குலாப் ஜாம் எங்க அப்பா எங்கன்னு கேட்பா. சீக்கிரமா வாங்க. சரி சரி, சீக்கிரம் வாங்க. என்ன, இந்த கடையில யாருமே இல்ல, சீக்கிரமா போகணும்னு வைப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. குலாப் ஜாம் மாவு இந்த கடையில கிடைக்காது போல. ஆனா குலாப் ஜாம்னு எழுதி இருக்கு. சரி, பாப்போம். அந்த கடைக்காரர் அண்ணா வந்தாங்கன்னா பாப்போம். அண்ணா, அண்ணா, கடையில இருக்கீங்களா அண்ணா? யாராவது கடையில இருக்கீங்களா? ஐயோ, இது கடையை வேற இப்படி திறந்து போட்டுட்டுல போயிருக்கிறாங்க. சரி, என்ன பண்றது? சரி, நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணே, ஒரு குலாப் ஜாம் பாக்கெட் மட்டும் தாங்க அண்ணே. குலாப் ஜாம் பாக்கெட்டா சார்? அது 50 ரூபா சார். சரி, தாங்க அண்ணே. சியா, சியா எங்க இருக்க? சியாமா, நீ எங்க இருக்க? என்னங்க, வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எவ்வளோ நேரம் ஆச்சு நீங்கள் வெளியில் போய்? அதுவா, போற வழியில 2 கடையில கேட்டு பார்த்தேன். குலாப் ஜாம் பவுடர்லாம் இல்லையா? சரி, இன்னொரு கடையில போய் பார்த்தா குலாப் ஜாமே இருந்துச்சு. சரி, அதனால குலாப் ஜாமா வாங்கிட்டு வந்துட்டேன். அப்பாடா, சரி. நான் எப்படியோ வேலை செய்யணும்னு நினச்சேன். நீங்கள் குலாப் ஜாமா வாங்கிட்டு வந்து என் வேலையே குறைச்சிட்டீங்க. சரி, அவள் தூங்கிட்டு இருக்கா. அவள் தூங்கி எழும்பினதுக்கு அப்புறமா நான் அவளை எழுப்பி கொடுத்துக்கிறேன். என்னங்க, வாங்கிட்டு வந்த குலாப் ஜாம் பாட்டில் எங்க காணோம்? அதுவா, எடுத்து தரேன். என்னையா சியா என்ன தூங்கிட்டு இருக்கா? அதுவா, இவ்வளோ நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தால, சரி கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொல்லி அப்படியே படுத்து தூங்கிட்டா. டிவி பார்த்துட்டே இருந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா. நீங்களும் வர மாதிரி தெரியல. சரி, பாவம் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு டயர்டாக வந்திருக்கான்னு நானும் விட்டுட்டேன். இந்த குலாப் ஜாம் டப்பா நல்லா பெரிய டப்பாவை தான் வாங்கியிருக்கேன். வச்சு ஒரு 2-3 நாள் சாப்பிடலான்னு நினைக்கிறேன். வச்சுக்கோ. என்ன, நல்ல பெரிய டப்பாவை தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சரி, பரவாயில்ல. சியாமா, சியாமா எந்திரிமா. நீ கேட்ட குலாப் ஜாம் வந்துச்சு பாரு, எந்திரிமா. என்ன, இப்போ உடனே நான் வரணுமா? அங்க என்ன ஆச்சு? ஓ, அப்படி அதோ இன்னும் வந்துட்டேன். சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமா கூப்பிடுறாங்க, நான் போறேன். என்ன, ஏதோ பிரச்சனை போல. பாய், வரேன். சரி, இதை கொஞ்சம் பாத்திரத்தில் எடுத்து வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் சாப்பிடலாம். அது தூங்கிட்டுல இருக்கா, பார்க்கவே ஆசையாக இருக்கு. டேஸ்டாக இருக்குடா குலாப் ஜாமு. யாரும் பெல் அடிக்கிறாங்க, போய் பார்க்கட்டு. என்ன டேஸ்டான குலாப் ஜாமு. இந்த அக்கா வேற தூங்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம இதை ஃபுல்லாக எடுத்து சாப்பிடலாம். ஐயோ, யாரோ வர மாதிரி இருக்கே. சரி, ஓடிடலாம் நம்ம.
நான் எவ்வளவு குலாப் ஜாம் வச்சிருந்தேன், தட்டே காலியா இருக்கு. என்னாச்சு இது? யார் வந்து சாப்பிட்டா? இவ தூங்கிட்டு இருந்தவ எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்பி படுத்து தூங்கிட்டாரா? ஒன்றும் தெரியாத மாதிரி. சியா எழும்பு நீ. எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு சும்மா ஒன்றும் தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருக்கியா நீ? சியா எழும்புறியா இல்லையா நீ? என்ன ஆச்சுமா? ஏமா இப்படி கத்துறீங்க? என்னடி ஒன்றும் தெரியாத மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு சும்மா நடிக்கிறியா நீ என்கிட்ட? நான் என்ன சாப்பிட்டேன்? நான் தூங்கி இப்பதானே எழும்புறேன். அது கூட நீ என்ன திட்டிதானே நான் எழும்புனேன். என்ன ஏன் திட்டுற? நான் எதுவுமே சாப்பிடல. என்னக்கா ஒரே சத்தமா இருந்துச்சு. சியா என்னையா அழுதுட்டே இருக்கா? அது ஒன்றும் இல்லடி, நான் இங்கே ஒரு தட்டு நிறைய குலாப் ஜாம் வச்சுட்டு போயிருந்தேன். இப்போ வந்து பார்த்தா பெல் அடிக்குதுன்னு யாரோ வந்தாங்கன்னு சொல்லி வெளில பொண்ணு பார்த்தேன். இப்போ வந்து பார்த்தா தட்டில் ஃபுல்லாக காலியா இருக்கு. இவ தான் இங்கே இருந்தா, தூங்கிட்டு இருந்தா. கேட்டா சாப்பிடலன்னு சொல்லி சாதிக்கிறா. அட அக்கா, இப்போதான் ஒரு பூனை உங்க வீட்டுல இருந்து வெளியில குதிச்சு போகுது. பூனை சாப்பிட்டுச்சா குலாப் ஜாம்? எனக்கு குலாப் ஜாமே இல்லையா? அம்மா எனக்கு குலாப் ஜாம் வேணுமா? அழாத மக்களே அழாத. இன்னும் நிறைய குலாப் ஜாமுன் அப்பா வாங்கி வச்சிருக்காரு, ஒரு டப்பா நிறைய. நீ சாப்பிடலையா? என்ன மன்னிச்சிடுமா. பூனை தான் சாப்பிட்டுட்டு போச்சு. அந்த பூனையை நான் என்ன பண்றேன் பாரு. அக்கா நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? அது ஒன்றும் இல்லடி, டேனி வந்து 2 நாள் ஸ்கூலுக்கே போலியா, மழைன்னு சொல்லி லீவ் போட்டுட்டான். இங்கே மழை வேற பெய்யல. சரி அவங்களுக்கு ஸ்கூல் டெஸ்ட் பேப்பர்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதான் சியாட்ட கேட்டுட்டு அப்படியே பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் எப்போன்னு கேட்டு போகலான்னு வந்தேன். ஐயோ ஆன்ட்டி, மிஸ் செமையா திட்டுனாங்க ஆன்ட்டி டானியா. அவன் வேற எல்லாத்துலயும் கம்மி மார்க் எடுத்து வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். மிஸ் பேப்பர் என்கிட்ட எதுவும் கொடுக்கல, ஆனா உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க ஆன்ட்டி. அப்படியாம்மா, சரி என்னைக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கு? அதுவா ஆன்ட்டி, இந்த சாட்டர்டே தான் ஆன்ட்டி பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங். சரிம்மா, டேனி நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துடுவான். நான் சாட்டர்டே வந்து மிஸ்ஸை பார்க்குறேன். என்னம்மா அப்பா இவ்ளோ பெரிய டப்பா வாங்கிட்டு வந்தாரு? ஐயா ஜாலி, நான் நிறைய சாப்பிடுவேன். அம்மா